ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் இருக்கவங்க யாருமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து ரேண்டம் பிளேயர்ஸ் தான். ஸோ அதனாலே வந்து எல்லாருமே பாட்டாக தான் இருப்பானுங்க. அதனால் நான் பார்த்தீங்கன்னா செம்மையாக அப்படியே விளாட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே இடத்துல உட்கார போகிறதில்ல. சும்மானே அவனுங்களை ஆடாமத்திட்டு சும்மானே பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிற எமோஜி, இந்த சீன் போடுற எமோஜி அப்படி இப்படின்னு வேறு லெவல் ஃபன் பண்ண போகிறேன் இவனுங்களை வச்சு. ஒரு செகண்ட் கூட ஓட போகிறதில்ல. எவனா உள்ளே வரட்டும், ஆடா மாற்றிட்டு ஓடிடலாம். நம்ம டீமால் எவனோ ஒருத்தன் ஆடா மாற்றிட்டு ஓட்டான். வாங்கடா, அதோ வந்தான், போடு. அவ்வளோதான், 3 பேர் பார்த்தீங்கன்னா ஆடா மாற்றியாச்சு. வேறு லெவலு. ஆரம்பமே சும்மா சூப்பராக ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம காஃபி பாட்டிலாக மாறிக்கலாம். எவன்டா இருக்குண்டா. காஃபி பாட்டிலாக மாறினா தான் கரெக்டாக இருக்குமே. இவனுங்க கிரெனேட் கூட பார்த்தீங்கன்னா போட மாட்டானுங்க. போட்டாலும் தப்பாக தான் போடுவானுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாகவே தப்பிச்சிடலாம். திரும்ப ஆடா மாற்றிட்டு சீன் போடலாம். இருங்க, சாவு. அவ்வளோதான், போடு. யாருக்கிட்ட ப்ரோ பிளேயரா? எல்லாரையும் ஆடா மாற்றிட்டு எமோஜி மேலே எமோஜியாக போட்டு தள்ளுருங்க. செம்ம கடுப்பில் எல்லாம் கும்பல் சேர்ந்து கேங்காக வந்து என்னை முடிச்சு விட போகிறானுங்க. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இவனுங்களை எல்லாரையும் கடுப்பு ஏற்றின்னு இருக்கேன். ஓகே, திரும்ப எமோஜி போடலாம். இவனுங்க நான் கண்ணு முன்னாடியே ஓடினா கூட இவனுங்க வந்து என்னை பார்க்குறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். அதனால தான் வந்து எமோஜி மேலே எமோஜியாக போட்டுருக்கேன். இதை பாருங்க, இப்போ அவன் கண்ணு முன்னாடி தான் வந்தேன். ஒரு புல்லட்டு சொல்ல அவன் பாடனே எங்கேயோ ஓடுனுக்கிறான். இதை பாருங்க, பார்த்தீங்களா, அங்கே எங்கேயோ ஓடுனுக்கிறான். நம்ம இப்படியே சுற்றினா போதும் போல். நானே கொஞ்சம் மூவ்மெண்ட் காமிக்கிறேன்ற பேரில் ஒரு ரவுண்டு சுற்றினே வந்துடுறேன். ஆனால் அவன் இன்னுமே ஒரே இடத்துல தான் தேர்ந்துருக்கான். இதை பார்த்தீங்களா, இப்போ தான் அங்கேயே போகிறான். நான் எப்பயோ சுற்றி இங்கே வந்து இவனை பார்த்துன்னுக்கிறேன். சரி, ஓகே, இங்கே வாங்கிப்போம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இங்கேயே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே எமோஜி போட்டுனே இருக்கலாம். பாட்டு நின்றுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா போகலாம். இருங்க, மேலே ஏற முடியாதான்னு பார்க்கலாம். அப்படியே மேலே ஏறி உள்ளே போக முடியா பார்க்கலாம். அப்போல்லாம் டின் கேனில் போக முடியும், காஃபி பாட்டில் பார்த்தீங்கன்னா போக முடியல. இதோ இங்கே தான் ஓடுறான். ஓகே, நம்ம போய் ஆடா மாற்றுவோமா? சரி போவோம். இன்னும் 20 செகண்ட் தான். அவுட் ஆகிட்டா நமக்கு கேவலம். ஆனால் அவுட் ஆக மாட்டேன். போட அவ்வளோதான். இவனை தான் போட்டு நல்லா கடுப்பு ஏற்றின்னு இருக்கேன். பாவம் பையன் நல்லா என் கையிலே பார்த்தீங்கன்னா மாட்டின்னு சாவறான். இது பார்த்தீங்களா, இப்போ தான் இப்படி வரானே. அவ்வளோதான், இன்னும் 5 செகண்ட் தான். திரும்ப ஆடா மாற்றிடுவான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா எமோஜி போட்டுடலாம். அவ்வளோதான், செம்ம கடுப்பாகிட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ணான்னு தெரில. பாவம் பையன் போட்டு நல்லா கடுப்பு ஏற்றி விட்டேன். இப்போ அவன் கண்டிப்பாக ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆகிட்டு இருப்பான். இப்போ அவன் இருக்க கடுப்பில் லீவ் ஆயிடுறானா இல்லை நம்மளை எதிர்த்து வின் பண்ணுறானான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக லீவ் தான் ஆவானுங்க. இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, வெளியே போயிட்டாக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவான். அவன் யாருங்க அவ்வளோ ஸ்பீடு ஓடுறான்? ஃப்ளாஷுக்கே டஃப் கொடுப்பான் போலியே. அட்டா பாவி, ஹேக்கர் போகலாம். அவன் பேரையே ஹேக்குன்னு தான் வச்சுன்னுக்கிறான். பைத்தியக்காரன் ஹேக்கராக வந்திருக்கான். நீ மட்டும் என்னடா ஒழுங்கா நீ ஹேக்கர் தான்டான்னு கேட்பீங்க. நான்லாம் பண்ணி பவருக்காக மட்டும்தான். எவன் காசு கொடுத்து பண்ணி பவர் வாங்குவான்? அதனால் இந்த ஹேக்கு போட்டுன்னு இருக்கேன். இவன்லாம் வந்து ஸ்பீட் ஹேக்கெலாம் போட்டுன்னு ஏதோ கேவலமாக ஏதோ பண்ணுகிறானுங்க. இதெல்லாம் போட்டாலே வந்து இந்த கேம் விளாட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்கும், இதுமாரி ஹேக்கெலாம் போட்டால். சரி, ஓகே. இப்போ நம்ம அவனை என்ன சொன்னாலும் எதுவும் மாற போகிறதில்ல. ஆனால் என் கையில் நிறைய பேர் மாட்டுறானுங்க. வந்து ஓசிகள் மட்டும் தட்டுறான் பாருங்க, பைத்தியக்காரன். எங்கன்னா வந்துடுறான், வந்து ஓசிகள் தட்டுறான். சரி, ஓகே, நம்ம வெளியே போய் தேடலாம். எங்கெல்லாம் போகிறனோ நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போய் தேடிடுறான் இவன். இன்னொருத்த மாட்டிக்கினான், போட்டு அவ்வளோதான். கிரெனேட் போட்டு முடிச்சு விட்டேன். அதே கிரெனேட்டில் இன்னொருத்தனும் மாட்டிக்கினான். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கில் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ தொடர்ந்து வந்து ஒரு 4 கில் அடிச்சிருப்பேன் கண்டிப்பாக. இப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கில் அடிச்சோம்னா அவ்வளோதான், நம்மளை வந்து எம்இபியாக வந்துடுவோம். இங்கேயே அவனை ஒருத்தன் ஓடனா, கிரெனேட் மொத்தக்கு போட்டேன். காணும் போலையா, எங்கேயோ ஓட்டுக்கிறான். ஹேக்கர் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேன்னு ஓடுறாங்கண்டி ஒருத்தனையும் சொல்ல மாட்டேங்கிறான். இதோ இப்போ தான் முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். கில்லு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வருது. ஹேக்கர் பாட்டு பையன் ஹேக்கை போட்டோம் கேவலமாக ஆடுனுக்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கில்லை தட்டுனுக்கிறேன். போடு, இந்த கில்லும் வந்துடுச்சு. அடித்த கில்லில் ஒரு கில் மட்டும் தான் என் பேர் வரல, மற்ற எல்லாத்துலேயுமே என் கில் வந்துடுச்சு. அப்படியே நம்ம பேர் அப்படியே கில்லாக வரும்போது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஏறும்னு நினைக்கிறேன் நம்ம கில்லு வர வர. இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை மாட்டிக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம தான் வின் பண்ணுவோம். அதோ இங்கே ஒருத்தன் மாட்டிக்கிறான். நாங்கள் காணோம். அதோ ஓட்டான், பார்த்துட்டேன். எங்கடா ஓடுற? அவ்வளோதான், போடு. இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கில் வந்துடுச்சு. இதோ இங்கேயும் ஒருத்தன் மாட்டிக்கிறான். சாவுடாடே. இரா. என் கில்லு. இவனையும் கில்லு எடுத்துட்டேன். போடு, மொத்த கில்லுமே பார்த்தீங்கன்னா நான் தான் ஆச்சுன்னு இருக்கேன் இப்போ இந்த மேட்ச்சில். அவ்வளோதான். ப்ராப்ஸாக இருக்கும்போதும் சரி, அண்டராக இருக்கும்போதும் சரி, எல்லாரையும் சாவஸ்து எமோஜி போட்டுருக்கேன். அடச்சா, இவன் நம்மளை ஆடா மாற்றிட்டான். பரவாயில்ல, நம்ம வந்து நல்லா டேமேஜ் பண்ணி விட்டோம். இப்போ வெளியே போனால் அந்த ஹேக்கர் இருப்பான், அவனே முடிச்சு விட்ருவான். என்னங்க காணோம்? ஓ, முடிச்சு விட்டுக்கிறானுங்க போல். ஓகே, ஹேக்கர் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி முடிச்சு விட்டான். இவனுங்க வர சாவறதுக்கு எதுக்கு ரீஸ் பண்ண ஆகணும்? சும்மா வந்து ரீஸ் பண்ணி விட்டுனுக்குறானுங்க. டக்குன்னு செத்து தொலையாமல். நம்ம ஏரியாக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ மூலம்லாம் இருக்காது இவனுங்களுக்கு டின்கேனா மாதிரி உள்ளே போக முடியுன்றது. ஃபஸ்ட்டு அந்த பக்கையே தூக்கிட்டாங்க தான் நினைக்கிறேன். சரி, ஓகே,
அதை விட்டு தள்ளுவோம். இன்னும் 40 செகண்ட்ஸ். ஒருத்தன் தான் இருக்கான். ஈஸி தான். ஓகே, எல்லாம் போய் 4 பேரும் 4 மூலையில் தேடினோம்னா அவன் கிடச்சிருவான் கண்டிப்பாக. பாத்ரூமில் இருக்கான். அடைச்சா கிரனேடு கரெக்டாக போடலான்னு பார்த்தேன். டக்குன்னு ஆடா மாற்றிட்டான். வெளியே ஹேக்கர் இருக்கான், பிரச்சனை இல்லை. அதோ ஓடுன்னு இருக்கான். முடிச்சு விட்றாடே டக்குன்னு அவனை. என்னங்க பண்ணுங்கிறான் ஹேக்கர்? அங்கே தான் இருக்கான். நான் இருறா வரேன். கிரனேட் போட்டுடலாம். சாவு. ஏங்க காணோம்? எங்கே போனான்னு தெரியலையே. என் மண்டைக்கு மேலே தான் தாவனா. கரெக்டாக கிரனேடை பார்த்தீங்கன்னா போட்டேன். எங்கே ஓடனானே தெரில, காணாமல் போயிட்டான். அடா பாவி, போச்சு. கேவலமாக வந்து செத்துட்டோம். சாவலாம் இல்லை, கேவலமாக வந்து அவுட் ஆகிட்டோம். விட்டு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து ப்ராப்ஸாக இருக்கும்போது ரொம்ப கடுப்பேற்றிட்டேன், ஹண்டராக இருக்கும்போது கடுப்பேற்றிட்டேன். அவனுங்களை விட்டு கொடுக்காமல் விட்டோம்னா ஸோ நாள் ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அதனால் விட்டு கொடுத்துட்டேன். பெஸ்ட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர் பாட்டு பையன் தான். லைக்கே போட மாட்டேன். இந்த ஆர்ஐபி எமோஜியை போட்டுடலாம். சாவுடா. சரி, ஏதோ ஒன்று நம்ம அப்படி இப்படின்னு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நான் தான் பெஸ்ட் பிளேயராக வர வேண்டியது. நான் படா ப்ரோ பிளேயர் ஆகிறதுனால எனக்கு கொடுக்காம ஹேக்கருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.